அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு தியாகபாலா. நம்ம அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை அவர்களை பற்றிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றிய செய்திகள் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புது கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல பிஜேபியிலே நீடிப்பாரா, அப்படியெல்லாம் பல செய்திகள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவருடைய ஜாதகத்தை கணிச்சு போட்டோம்னா ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம், கணிச்சு போடுறோம். அதுல அவருடைய ஜாதகம் ஆன்லைன்ல வரக்கூடிய டேட்டு டைம் இதெல்லாம் நம்ம எடுக்கல. அவருடைய உண்மையான டேட்டு தெரியும், எல்லாம் பப்ளிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த உண்மையான டேட்டை மட்டும், அவர் பிறந்த டேட்டு, மாதம், அடுத்து அந்த வருடம் மாதம் தேதி, இதை மட்டும்தான் கணக்குல எடுத்து நம்ம நாடி முறைப்படி, அது ஓரளவு தலைவர்களுக்கு கிடைக்கும் போது உலகியல் ஜோதிடம், நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஏறக்குறைய உலகியல் முண்டன் அஸ்ட்ராலஜி சார்ந்தது தான் அது. இப்ப அந்த அடிப்படையில நம்ம அந்த அவருடைய ஜாதகத்தை கணிக்கிறோம். அவர் நல்ல பிரபலமாவாரா அப்படிங்கிறதுக்காக ஒரு தோராயமான மேலோட்டமான பலனாக தான் அதை எடுக்கிறோம். லக்னம் மற்றும் தசாபுத்திகள் துல்லியமா தெரியும் போதுதான், அந்த பிறந்த டைம் துல்லியமா தெரிஞ்சாதான் இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். லக்னம் தசாபுத்தி எல்லாம் அப்பதான் நம்ம உண்மையான பலன்களை நம்ம இந்த காலகட்டங்கள்ல நடக்குங்கிறதெல்லாம் அடிச்சு சொல்ல முடியும். ஆனா இருந்தாலும் இந்த நாடிப்படி நம்ம பாக்குறோம். அப்படிங்கிறது நாடிப்படி தோராயமா மேலோட்டமா ஒரு லைஃப்ல எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆனா எந்த காலகட்டங்கள்ல அது நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம லக்னம் அடிப்படையில தசாபுத்தி அடிப்படையில சொல்லணும். அந்த அடிப்படையில இவர் பிறக்கும் போது, அதாவது 1984 ஜூன் 4ஆம் தேதி பிறந்திருக்கார். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிறது தான் அவர் பிறந்த டேட்டுக்குள்ள ஜாதகம். இதுல லக்னம்னு போட்டிருக்கோம், அதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம். சாப்ட்வேர்ல வர்றதுனால லக்னம்னு வரும், லான்னு வரும், அதை எடுத்துக்க வேண்டாம் கணக்குல. இப்ப இவர் பிறக்கும் போது ஒரு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ரிஷப ராசியில, ராசி இவருக்கு கடக ராசி, சந்திரன் கடகத்துல, நட்சத்திரம் அன்னைக்கு ஃபுல்லாவே ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. அதனால ஆயில்ய நட்சத்திரம் தான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து துலாம் ராசியில செவ்வாயும் சனியும் சேர்க்கை, செவ்வாய் வக்ரம், சனி உச்சம். 9ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடமாகிய தனுசுல குரு ஆட்சி, விருச்சகத்துல கேது. இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு. இந்த அமைப்பை வச்சு பார்க்கும்போது இவருக்கு 3 கிரகங்கள் ஆட்சி, அதாவது குரு, சுக்கிரன், சந்திரன் ஆட்சி பெற்ற கிரகங்கள். சனி உச்சம், துலாம்ல உச்சம் பெற, இது ஒரு சிறப்பம்சம், அதை பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த ஜாதக அடிப்படையில அவருக்கு ஒரு தலைவராக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அதுக்கான ஆற்றல் இருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா, ராஜகிரகமாகிய சந்திரன் ஆட்சி பெறுகிறார். அதே மாதிரி அந்த இன்னொரு ராஜகிரகம், முக்கியமான ராஜகிரகமாகிய சூரியன் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். புத ஆதித்ய யோகம் இயற்கையாக வேலை செய்கிறது. ஆனா கூட ராகு சேர்ந்திருக்கு. ராகு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னு சொன்னா கண்டிப்பா இவருக்கு மிகப்பெரிய பிரபலமாகக்கூடிய ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நற்பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம எது மாதிரியான அடிப்படைகளை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ராகு வீட்டில் இருக்கக்கூடிய வீடு சுக்கிரனுடைய வீடு, செயற்கை பெற்றிருக்க சுக்கிரனோட. ராகு எப்பொழுதுமே செயற்கை சுக்கிரனோட செயற்கை பெறும்போது ராகு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா ராகுவுக்கு குரு சுக்கராச்சாரியார் தான். அந்த ராகு என்ற அந்த அசூர கிரகத்திற்கு குரு சுக்கராச்சாரியார் என்ற அந்த சுக்கிரன் தான். அப்போ குருவோட சேர்ந்த ராகு அப்படிங்கும்போது சுக்கிரன் என்ன நிலையில, இப்ப சுக்கிரன் நீசம் பெற்று ராகு கூட இருந்துச்சுன்னா மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யும் ராகு. ஆனா சுக்கிரன் உச்சம் பெற்றோ அல்லது சுக்கிரன் ஆட்சி பெற்றோ, சுக்கிரன் நல்ல நிலையிலேயோ இருந்து இந்த ராகு கூட சேர்க்கை பெறுது அப்படின்னு சொன்னா, ராகு இந்த உலகத்துல சுக்கிரனுடைய ஆசீர்வாதத்தால இந்த உலகத்துல ஒரு பெரிய பெயரை எடுத்து கொடுத்துட்டு போயிடும். இதுதான் ராகு இந்த ஜாதகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அம்சம். அடுத்து சூரியன், புதன்லாம் இது பகையான கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அந்த வீட்டுல ஆட்சி பெறுறது சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய ஆட்சி, சுக்கிரனுடைய முழு கதிர்வீச்சு தான் அந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அதோட சேர்க்கப்படக்கூடிய கிரகம், அந்த ராசிக்குள்ள சேர்க்கப்படக்கூடிய கிரகங்கள்லாம் சுக்கிரனுடைய வழிகாட்டுதல்ல தான் நடக்கணும் அப்படிங்கிறது. இது நாடி கணிப்பு, நாடியோடைய உபதேசங்கள், நாடியோடைய கணிப்புகள்லாம் இப்படிதான் பலன் சொல்லணும். அது மாதிரி இந்த ராகு உதவியை செய்வார் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகப்படி எடுத்துக்கணும். அப்ப அடுத்து சூரியனும் புதனும் செயற்கை பெற்று ரிஷபத்துல சுக்கராச்சாரியருடைய ஆசீர்வாதத்துல இருக்கிறதுனால இவர் அந்த டேட்டாவோட பேசுவார்ல அண்ணாமலை, இதுதான் காரணம் ஆகுது. அதாவது சூரிய புத ஆதித்ய யோகம் முழுமையாக நிறைய ஜாதகங்கள்ல புதனும் சூரியனும் பக்கத்துல வந்துகிட்டு இருக்க கிரகங்கிறதுனால
நிறைய ஜாதகங்கள்ல சூரியனும் புதனும் வந்து சேர்க்கை பெற்றிருக்கும். ஆனா சுக்கிரனும் சேர்ந்து இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம். இது குரு சேர்க்கையோ சுக்கிரன் சேர்க்கையோ அல்லது அந்த ஜாதகத்துக்குரிய 9ஆம் அதிபதி சேர்க்கையோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து புத ஆதித்ய யோகம் வேலை செய்யும் அவங்களுக்கு. இதெல்லாம் இந்த அமைப்பு இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த புத ஆதித்ய யோகத்தை எடுத்து கொடுப்பதற்கு, அதுக்கு சக்தி கொடுப்பதற்கு ஒரு பலம் வாய்ந்த கிரகம் சுப கிரகம் இருக்கணும், அல்லது சுப பாவத்துக்குரிய கிரகம் அதோட சேர்க்கை இருக்கணுங்கிறது தான் நாடி ஜோதிட அடிப்படை விதி. இப்ப அது மாதிரியான அமைப்புல வந்து இப்போ அவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து புத ஆதித்ய யோகம் மிக பிரபலமாக அருமையாக வரக்கூடிய யோகம் வேலை செய்யுது. இதுக்கு ராகும் உதவியா இருக்கு, சுக்கிரன் ஆசீர்வாதம் பண்ணுது. சுக்கிரனுடைய அது முழு ஆசீர்வாதம் இந்த புத ஆதித்ய யோகத்துக்கு இருக்கு. புத ஆதித்ய யோகம் 2 தான் கொடுக்கும். ஒண்ணு பெரிய ராஜாவாக்கி விட்டு போவோம், இல்லைன்னா பெரிய பண்டிதனாக்கி விட்டு போவோம். அதாவது புதனுடைய காரகத்தை செஞ்சுட்டு போவோம், இல்லைன்னா வந்து சூரியனுடைய காரகத்தை செஞ்சுட்டு போவோம். இன்னொன்னும் செய்யும், ஒரு ராஜா பண்டிதனாகவும் புலமை வாய்ந்த ராஜாவும் இருப்பார். இது அண்ணாமலைக்கு பொருந்துது. ஏன்னா அவர் விசையாதியாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது ஆளுமைத்தன்மை இருக்கு, தலைமை பண்பு இருக்கு, அதே நேரத்தில் விசையாதியாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பாண்டித்துவமும் இருக்கவற்ற அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அதே மாதிரி வந்து சந்திரன் வந்து 4ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெறார். ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்கிறார். சந்திரன் எங்க உட்கார்றாருன்னா ஆயில்ய நட்சத்திரத்துல உட்கார்றார். இப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து உபஜய ஸ்தானாதிபதியோட, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு உபஜய ஸ்தானாதிபதியோட நட்சத்திரம். அதுல அமர்ந்திருக்க சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான நிலை தான். ஏன்னா அது வந்து பார்கடல்னு சொல்லுவாங்க. கடகம் வந்து பார்கடல். பார்கடல்ல வீட்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் வந்து ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆதிசேஷனோட சேர்க்கைப்படக்கூடிய சந்திரன் வந்து முழு சுப பலனை செய்வார். நான் சொல்றது முழுவதும் எல்லாமே இந்த கணிப்பு முழுவதுமே நான் சொல்லிட்டு வர்றது நாடிப்படி, நாடி ஜோதிடப்படி முழு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சந்திரன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உபஜய ஸ்தானாதிபதியாகவும் இருக்காரு அந்த காலபுருஷத்துவத்துக்கு புதன். இப்ப சந்திரன் வந்து முழு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதக அமைப்புல காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி ஆகிய உலகத்திற்கு தெய்வம் ஆகிய கடவுள் அப்படின்னு, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு தனுசு தான் கடவுளுடைய வீடு. அப்ப கடவுளுடைய வீட்டுல அந்த வீட்டு அதிபதி வந்து ஆட்சி பெறுகிறார். இதுதான் வந்து ஒரு அற்புதமான யோகம் அந்த காலகட்டங்கள்ல. இது ஒரு வருஷமே ஆட்சியா இருப்பாருங்க. அதனால ஒரு வருஷமே பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இப்படிதான் இருக்குமா அந்த காலகட்டத்துலன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. நம்ம நாடிப்படி கணிக்கும் போது இப்படிதான் பலன் சொல்லணும். இப்ப இந்த 9ஆம் இடத்துல உள்ள குரு அப்படிங்கிறவர் வந்து அந்த லக்னத்தையும் பார்க்கிறார், 5ஆம் இடம் அந்த சூரியனுடைய வீட்டையும் பார்க்கிறார், அரசியல் காரகனாகிய சூரியனுடைய வீட்டையும் பார்க்கிறார். அடுத்து வந்து 3ஆம் இடம் உபஜய ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். இது ஒரு சிறப்பு அம்சம். 9ஆம் இடத்துல வீட்டு இருக்கக்கூடிய குரு அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ல இருக்காரு குருங்கும் போது கண்டிப்பா வந்து இவருக்கு இக்கட்டான சூழ்நிலைகள், தடுமாற்றமான சூழ்நிலைகள், மிகப்பெரிய ஒரு சதி வேலைகள் இவருக்கு எதிர்ப்பா நடக்கும் போதெல்லாம் இவரை ஏதோ ஒரு சக்தி காப்பாத்திக்கிட்டு வரும், ஏதோ ஒரு சக்தி இவருக்கு உதவி செய்யும். இதுதான் வந்து இதோட அடிப்படை. இப்ப இது மாதிரியான ஒரு அற்புதமான அம்சம் இருக்கு. இதை பார்த்துட்டோம். இது எல்லாத்த விட இந்த அம்சங்கள்லாம், இந்த யோகங்கள்லாம் ஒரு 20% 30% எடுத்துக்கிட்டாலும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு 75% பிரகாசமான யோகம், அரசியலுக்கான யோகம் அப்படின்னு சொன்னா செவ்வாயும் சனியும் துலாத்தில் சேர்க்கை பெற்று செவ்வாய் வக்ரம் பெறுவது. இதுதான் வந்து இந்த ஜாதகத்துடைய ஹையஸ்ட் யோகம். செவ்வாய் வக்ரம் பெற்று சனியோட சேர்க்கை பெறுது. இந்த யோகங்கிறது வந்து ஒரு அற்புதமான நிலைக்கு அவரை கொண்டு வரும். காரணம் வந்து 10-11க்குரிய உபஜய ஸ்தானாதிபதி சனி. 10ஆம் அதிபதி சனி காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் அதிபதி சனி தான் கர்மக்காரகன். அவர் தான் அரசியலுக்குரியவர், அரசியலை குறிக்கக்கூடிய அரசியலுக்குரிய கிரகம் சூரியன் என்றாலும் 10ஆம் அதிபதி அரசியலை குறிக்கக்கூடிய பாவாதிபதி ஆவார். அப்ப இந்த கர்மக்காரகன் சனி அரசியலுக்குரியவர் வந்து 7ஆம் இடத்துல உட்கார்றார். 7ஆம் இடம் அரசியலுக்கு மிக மிக முக்கியமான இடம். அரசியல்னா ஒரே இடத்தை எடுத்துக்க முடியாது. 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் 3ஆம் இடம் இதெல்லாம் வேலை செஞ்சாதான் அரசியலுக்கு வந்து நல்லா இருக்கும். தைரியம் வேணும், வசீகரம் வேணும், அடுத்து வந்து ஆளுமை தன்மை, தலைமை பண்பு வேணும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடமும் கனெக்டட் ஆகும் போதுதான் வரும். இப்ப அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் அதிபதி வந்து 7ல உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அரசியல் யோகத்தை கொடுக்கும். அரசியல் வசீகரம், இவர் செய்யற அரசியலை மக்கள் ரொம்ப அற்புதமா விரும்புவாங்க. ஏன்னா அரசியல்காரகன் வசீகர ஸ்தானத்துல போய் உட்காரும் போது பொதுமக்களுக்குரிய இடமும் கூடாது. அப்போ உட்காரும் போது அந்த அரசியல்காரகன் இயற்கையாக வசியத்தன்மை அடைகிறார். வசியத்தன்மையோடு இந்த அரசியல்காரகன் கர்மஸ்தானாதிபதியாகவும் இருக்கார், அந்த சனி கர்மகாரகனாகவும் இருக்கார். இப்ப இந்த வசீகரமிக்க அரசியல் ஆற்றலால்
பொதுமக்களால் வசீகரிக்கப்படக்கூடிய நபராக இவர் இருப்பார் அப்படின்னுதான். பொதுமக்களால் விரும்பக்கூடிய நபராக, பொதுமக்களை வசீகரிக்கக்கூடிய நபராக இந்த காலகட்டத்தில் பிறந்தவர் இருப்பார் அப்படிங்கிறது. அது அண்ணாமலையா இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு சொல்றோம் அந்த பலனை. இதுதான் உள்ள விஷயம். அடுத்து செவ்வாய் வக்ரம், அதாவது செவ்வாய் வக்ரம் பெறாம சேர்ந்தாருன்னு வச்சுங்க சனியோட, அது துரதிருஷ்டம். போராட்டங்கள், போக்குவரத்து, வாழ்க்கையில பெரிய இன்னல்கள், பெரிய கடுமையான கஷ்டங்களுக்கு போராட்ட குணத்தோடயே வாழ்றது, இது மாதிரி ஆயிரும். போராட்டம் தப்பான முறையில போயிடும். அது ஒரு தீவிரமாக கூட போகும். தீவிரவாதிகள் எல்லாம் இது மாதிரி அமைப்பு இருந்தா தீவிரவாதி ஆவாங்க. அது மாதிரி தீவிரமான தன்மையை கொடுத்துரும். ஆனா செவ்வாய் வக்ரம் பெற்றார். செவ்வாய் வக்ரம் பெற்று காலபுருஷ தத்துவத்துக்கும் 1ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால அந்த உச்சம் பெற்ற சனியோட சேர்க்கை பெறும்போது அப்ப செவ்வாய் என்ன ஆகிறார் அப்படின்னு சொன்னா செவ்வாயோட நற்பலன்கள் அனைத்தும் நடக்கும். அதாவது ஒரு வக்ரம் பெற்றா எதிர்மறை. அப்ப செவ்வாய் கோவக்காரரு, அடிப்பாரு, எல்லாம் அதாவது அவருடைய காரகங்கள் பூரா பார்த்தா டெரரா இருக்கும். ஆனா அதே வக்ரம் பெற்றாருன்னு சொன்னா அதே காரகங்கள் அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் அடிப்பார் அப்படின்னு சொன்னா இந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் அப்படியே அரவணைப்பார்னு எடுத்துக்கணும். அரவணைப்பார், ஒருத்தருக்கு ஆதரவு கொடுப்பார் அப்படி எடுத்துக்கணும். ஆனா பலம் அப்படியே வேலை செய்யும். பலம் ஆதரவு கொடுக்கவும் பலம் வேணும், அடிக்கவும் பலம் வேணும். ஆனா வக்ரம் பெறாத செவ்வாய் அடிப்பார்னா வக்ரம் பெற்ற செவ்வாய் எதிர்மறை அப்படியே ஆதரவு கொடுப்பார், அரவணைப்பார், இப்படி எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல மிக அற்புதமான பலனை கொடுக்குது. இப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்னுடைய கணிப்புப்படி இந்த ஜாதகத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆனா எவ்வளவு காலம் தசா இருப்போ அதெல்லாம் தெரியாது, புத்தியெல்லாம் கணிக்க முடியாது, ஏன்னா துல்லியமான டைம் இல்லாததுனால. ஆனா என்னுடைய கணிப்புப்படி ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. பாதியா அப்படியே பிரிச்சுக்கிட்டோம். ஒரு 7-8 வருஷம் 9 வருஷம் எடுத்துக்கிட்டா கூட அடுத்து உங்களுக்கு சுக்கிர கேது தசை வருது, அது ஒரு 7 வருஷம் எடுத்துட்டா கூட அப்புறம் சுக்கிர தசை வருது, சூரிய தசை வருது, சந்திர தசை போய் இப்ப செவ்வாய் தசை அவருக்கு நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சப்போஸ் செவ்வாய் தசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரை கையில பிடிக்க முடியாது. அவர் மிக அற்புதமான மிகப்பெரிய ஒரு புகழை அடைந்தே தீர்வார் செவ்வாய் தசையில. அதுக்கு அடுத்து ராகு தசை வருது. ராகு தசை செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை வருது. என்னுடைய கணிப்பு இப்ப செவ்வாய் தசை நடக்கணும். செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா ஒரு ஃபேமஸா பெரிய போராட்ட குணத்தோட எதிர்மறையா இருக்காது, நேர்மறையா இருக்கும். நேர்மைக்காக போராடுவார், நியாயத்துக்காக போராடுவார். அது மாதிரி பெரிய போராட்டத்தை நடத்தி அவர் ஒரு பெரிய புகழ் பெற்று ஒரு மாசான நபராக வரக்கூடிய, ஏன்னா 7 செவ்வாய் சுமத்துவம் பெறாரு. அப்போ மாசான நபராக வரக்கூடிய வாய்ப்பு. இந்த செவ்வாய் திசை 7 வருஷம், இந்த செவ்வாய் திசை 7 வருஷத்திலேயே பிரகாசமாயிடுவார், பொதுமக்களை கவர்ந்துருவார், பெரிய தலைவராகிடுவார். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அங்கிட்டு வருது பாருங்க 18 வருஷம் ராகு தசை. சுக்கிரனுடைய முழு ஆசீர்வாதம் பெற்ற ராகு தசை, சுக்கிரனுடைய செயற்கை பெற்ற ராகு தசை. எப்பொழுதுமே நல்லா கேட்டீங்க, ரிஷிப ராகு சுக்கிரன் பார்வை பெற்றாலோ, சுக்கிரனோட 5-1-5-9 சேர்க்கை பெற்றாலோ மிக அற்புதமான யோகத்தை செய்வார்னு சொல்லி நாடி ஜோதிடம் சொல்லுது. இப்ப சுக்கிரனோட சேர்க்கை பெற்ற ராகு மிக அற்புதமான யோகத்தை செய்வாருங்கிறது நாடி ஜோதிட ஆணித்தரமான ஒரு விதி. அந்த அடிப்படையில அடுத்து வரக்கூடிய அந்த ராகு தசை, செவ்வாய் தசையும் ராகு தசையும், அதாவது 25 வருஷத்துக்கு இவருக்கு மிக அற்புதமான பவர்ஃபுல் யோகம். சரி, அதுக்கு அப்புறம் இல்லையா, 25 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் அவருக்கு குரு தசை வருது. குரு தசை 9ல இருக்கு. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு தனுசுல ஆட்சி பெறுது. அதை நீங்களே யோசிச்சுக்கலாம் அது எப்படி இருக்கும் அந்த திசைன்னு. அது பெரிய மகானாக்கு ஒரு மகான் போன்று இவரை பார்க்கக்கூடிய திசையாக ஆவார். இவருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, இவர் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது இந்த ஜாதகப்படி சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுது. சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுது. செவ்வாய் சனி சேர்க்கை, நல்லா கேட்டீங்க. இந்த சேர்க்கை நாடி விதிப்படி இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு துறவியை போல் வாழ்வார்னு தான் சொல்லுது. அதாவது இவருக்கு எப்ப ராகு தசை முடிஞ்சு குரு தசை ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ ஒரு துறவியை போல, ஒரு ஆன்மீக குருவை போல செயல்படுவார் அப்படின்னு சொல்லுது. இது இப்ப இல்ல, ஒரு 60 வயசுக்கு மேலதான் அந்த காலகட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப அதிகமா இருக்கு. அதுக்கு சொல்லாம நம்ம இது போட்டோம்னா சும்மா ஏதோ நழுவிட்டு போறது மாதிரி. தனி கட்சி ஆரம்பிப்பாரான்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். இப்பொழுது அவருக்கு தெரிந்த ஒரு விஷயம், அவருக்கு தெரிந்த வழி, இதுக்கு ஒத்து போகாத எந்த ஒரு கூட்டம் அவருக்கு இருக்காது. இப்போ பிஜேபியோட அவர் நினைச்சதை சாதிக்க முடியலன்னு தான் பிஜேபியோட ஏதோ முரண்பாடு இருப்பதா சொல்லுகிறார்கள், அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் அப்படியே தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த செவ்வாய் முடியுது இல்ல, செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை வரும்போது, அதாவது இந்த ஒரு 7 வருஷம் அல்லது ஒரு 5 வருஷம், ஏன்னா செவ்வாய் தசை 2-3 வருஷமா ஆயிருக்குன்னா
ஒரு 4-5 வருஷத்துல மீண்டும் வந்து அந்த கட்சியோட இணையறதுக்கு இவர் எங்க இருந்து வந்து பிரிச்சுக்கிட்டு வர்றாரோ, எங்க இருந்து துண்டா சர்ப்ரைஸ், அதாவது வந்து அந்த பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு வருகிறாரோ அந்த இடத்துக்கே ஒரு 5 வருஷத்துல மீண்டும் திரும்புவார். அதாவது ராகுவுடைய திசை வரும்போது திரும்ப, அது ராகுவுடைய திசை எத்தனை வருஷம்னு தெரியாது, நம்ம கணிப்போட சொல்ல முடியாது, சரியான காலகட்டங்களா சொல்ல முடியாது. ராகுவோட திசை வந்து 7 வருஷத்துலயே வரலாம். செவ்வாய் தசை ஸ்டார்ட்னா ராகு தசை 7 வருஷத்துலயே வரலாம், அல்லது 2 வருஷம் செவ்வாய் தசை போயிட்டுன்னா ஒரு 5 வருஷத்துலயே வரலாம். என்னுடைய கணிப்பு வந்து 3 வருஷம் செவ்வாய் தசை போயிருக்கணும். ஏன்னா 3 வருஷமா தான் அண்ணாமலை வந்து அரசியல்ல பிரகாசம் ஆகுறார், திடீர்னு மாஸ் ஆகிறார். அதனால வந்து 3 வருஷமா செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் 4 வருஷம் செவ்வாய் தசை இருக்குன்னா இந்த 4 வருஷம் செவ்வாய் தசை முடிஞ்சு அப்புறம் எந்த இடத்துல இருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கே தன்னுடைய பார்ட்டியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருக்கு. இவர் ராகு திசையில மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவெடுத்து இந்த நாட்டை ஆளுவதற்கான யோகமும் இந்த ராகு திசையில இருக்கு. இன்னும் 4 வருடங்களுக்கு பிறகு இந்த யோகம் அவருக்கு வருது. இதை நம்ம போதான் பார்க்கணும். பலன் வந்து சரியா இருக்கா இல்லையாங்கிறத அவருடைய நகர்வுகளை வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா போக பார்த்தா அவருடைய தோரணைகள்லாம் வந்து ஒரு ஒரு துறவிக்கான தோரணைகள் ஏற்படும். அதை வச்சே நீங்க கணிச்சுக்கலாம் வந்து இவர் எந்த லைன்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா நேர்மைக்கு அடிமை அவர். நேர்மை தான் அவருடைய பலம். அதாவது அவர் இந்த ஜாதகத்துல 9ஆம் இடத்துல குரு இருந்து லக்னத்தை பாக்குறாரு. நேர்மை தான் அவருடைய பலம். நேர்மையை வச்சுதான் நேர்மையை தான் அவர் அஸ்திரமா பயன்படுத்திட்டு அவர் அரசியல் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம காலகட்டங்கள்ல கடந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த சேனலை. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த பதிவுகள்ல இன்னும் அண்ணாமலையோட ஜாதகத்தை டீட்டெயிலா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.